சார் பணம் எப்ப சார் கைக்கு கிடைச்சு? சார் 5 நிமிஷத்துல உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் சார். சார் ஸ்மைல் ப்ளீஸ். பாக்குறதுக்கு அஜித் குமார் மாதிரியே இருக்கீங்க சார். சார் நான் பேங்க்ல போனா எனக்கு மனசுலாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க நேர்லயே வந்து வீட்டுக்கே வந்து பணத்தை கொடுத்துருக்கீங்க சார். நீங்க தெய்வம் சார். நான் மறக்கவே மாட்டேன் சார். என்னை நீங்க என்னைக்கும் மறக்கவே மாட்டீங்க சார். சிக்கிட்டீங்களா? கடன் கொடுக்கறதுக்கு விவேக் மாதிரி ஒருத்தர் வருவாரு. ஆனா அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு பொன்னம்பலம் மாதிரி ஒருத்தர் வருவாரு. அதுதான் நான் பேங்கிங் செக்டார் மைக்ரோ பினான்ஸ். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றாங்க. 1969க்கு முன்னாடி பேங்க்ல சிறு கடன்கள் கொடுக்கறது ரொம்ப குறைவா இருந்தது. வெறும் 2% தான் சிறு கடன்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல சிறு தொழில் பண்றவங்க, விவசாயம் பண்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது அதிகப்படுத்தணும்னு முடிவு பண்றாங்க. அதோட விளைவா 1980ல பேங்க்ல கொடுக்கப்பட்ட கடன்கள்ல 99% சிறு கடன்களா உயர்ந்தது. அதாவது பேங்க்ல கொடுக்கப்பட்ட 10,000 ரூபாய்க்கு குறைவான கடன்கள் 99% உயர்ந்தது. ஆனா 1990க்கு அப்புறம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி இப்ப 2025ல 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா பேங்க்ல கொடுக்கப்பட்ட கடன்களோட பர்சன்டேஜ் வெறும் 17 குறைஞ்சிருச்சு. RBIயோட ஒரு ரிப்போர்ட் படி 50,000 ரூபாய்க்கு குறைவா நாட்டுல கடன் வாங்கி இருக்கிற 84% பேர் நான் பேங்கிங் செக்டார்ல மைக்ரோ பினான்ஸ்ல தான் கடன் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி மைக்ரோ பினான்ஸ்ல கொடுக்கப்படுற கடன்களுக்கு இவ்வளவுதான் வட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் வச்சிருந்த சீலிங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதோட விளைவா வாங்கப்பட்ட 45% சிறு கடன்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25% இருக்கு. 10% கடன்கள் 50%ல இருந்து 100% வட்டிக்கு வாங்கப்பட்டிருக்கு. 20% கடன்கள் 100%க்கு மேல வட்டிக்கு வாங்கப்பட்டிருக்கு. மக்கள் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்றாங்க. அந்த டெபாசிட்டை வச்சு பேங்க் மத்தவங்களுக்கு லோன் கொடுக்கறாங்க. ஆனா இந்த மாதிரி மைக்ரோ பினான்ஸ் எப்படி லோன் கொடுக்கறாங்க? பேங்க்ல இருந்து கம்மி வட்டியில கடனை வாங்கி அதை அதிக வட்டிக்கு மக்களுக்கு கொடுக்கறாங்க. ஒரு 5 கோடி ரூபாய் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா நீங்க மைக்ரோ பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு தாராளமா மக்கள்கிட்ட வட்டி வாங்கி சொல்லலாம். அதுக்கான முழு சுதந்திரத்தை உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் கொடுத்துருச்சு. பேங்க்ல டெபாசிட் பண்ணப்பட்டிருக்க மக்களோட பணத்தை ரொம்ப கம்மியான வட்டிக்கு இந்த மாதிரி மைக்ரோ பினான்ஸ்களுக்கு பேங்க்குக்கு கடனா கொடுக்கறாங்க. ஆனா அதே பணத்தை மைக்ரோ பினான்ஸ் மக்களுக்கு அதிக வட்டிக்கு கடனா கொடுக்கறாங்க. கடைசியா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தானே. ரொம்ப சாதாரண மக்கள் வேற வழி இல்லாம இந்த மாதிரி மைக்ரோ பினான்ஸ்ல அதிக வட்டிக்கு கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க. நேஷனல் கிரைம் பியூரோவோட ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி அதிக வட்டிக்கு கடன் வாங்கி அதை கட்ட முடியாம சூசைட் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை வருஷத்துக்கு வருஷம் அதிகமாயிட்டே போகுது. சாதாரண இந்திய மக்களோட நலனுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது இனிமேலாவது மக்களோட நலனுக்காக வேலை செய்யணும். சார் ஒரு நிமிஷம். இவர் தெரியுமா சார் உங்களுக்கு? இவரு ராமகிருஷ்ணன் ஆச்சா? தெரியுமா சார்? இங்கதாங்க 4வது வீட்டுல இருக்காரு. என்ன விஷயங்க? சார் எங்க பினான்ஸ் இருந்து லோன் எடுத்திருக்கு சார். அதுவும் ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இன்னும் பணம் கட்டவும் இல்லை, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டோம் சார். அப்படியா? ஆமா, இங்கதான் 4வது வீட்டுல இருக்காருங்க. பாருங்க, அவரே வராது பாருங்க. சார் ஹலோ ஏங்க, ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டீங்களா? எத்தனை டைம் உங்களை ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறது சார்? நான் அந்த லோன் வாங்கிட்டு ஃபோன் எடுக்காம இருக்கிறேன் சார். அடுத்த வாரம் கண்டிப்பா கட்டிடுறேன் சார். ஏன் சார் டார்ச்சர் பண்றேன்? சார் நான் டார்ச்சர் பண்ணல சார், உங்களால எங்களுக்கு தான் டார்ச்சர். லோன் கொடுத்துட்டு உங்க பின்னாடி அலைஞ்சிட்டே இருக்கணும். இது பாருங்க சார், நாளைக்கு 11 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துருங்க சரியா? வரலான்னு மரியாதை கட்டு போயிரு சார். ராமகிருஷ்ணன் சார். சார் என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? சார் தெரியாதனமா அந்த ஃபினான்ஸ்ல அவசரத்துக்காக லோன் வாங்கிட்டேன் சார். போட்டு டார்ச்சர் பண்றாங்க சார். நீங்க ஏதோ ஃபேக் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து லோன் வாங்கி ஏமாத்திட்டீங்கன்னு அவர் சொன்னாரு சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். எங்க வீடும் உங்களுக்கு தெரியும், என் ஆஃபீஸும் உங்களுக்கு தெரியும், ஃபோன் நம்பரும் எதுவும் மாத்தல சார். என்னை இன்சல்ட் பண்றதுக்காகவே என் போட்டோவை அக்கம் பக்கத்துல எல்லாத்திட்டையும் காமிச்சு இவரை தெரியுமான்னு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க சார். சார் இத்தனைக்கு வாங்கின லோன் அமௌண்ட்ல 80% கட்டிட்டேன் சார். 2 டியூ தான் பெண்டிங் ஆகி போச்சு சார். அதுக்கு ஃபைன் அது இதுன்னு 30% எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்காங்க சார். பேசாம வீட்டுல இருக்க நகையெல்லாம் வித்து இந்த கர்மத்தை இன்னைக்கே முடிச்சிடலான் இருக்கேன் சார். ஓ, கலெக்ஷன்ல இது ஒரு டெக்னிக்கா? நீங்க மட்டும் இல்ல சார், நம்ம ஊர்ல ரொம்ப பேரு இந்த மாதிரி தான் பினான்ஸ்ல கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பேங்க்ல நம்மள மாதிரி மக்களுக்கு சின்ன சின்ன கடன்கள் கொடுக்கறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி பினான்ஸ் கம்பெனிங்க மக்களுக்கு கடன் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வட்டி வாங்கி, வட்டிக்கு மேல வட்டி வாங்கி, அதுக்கு ஒரு ஃபைனை போட்டு அவங்களோட உழைப்பெல்லாம் உறிஞ்சி நல்லா கொளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் இதை தலையிட்டு மக்களை காப்பாற்றணும். இந்தியாவில் பல லட்சம் குடும்பங்கள் இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனியில் கடன் வாங்கிட்டு மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக சின்ன சின்ன கடன்கள் கொடுத்து அவங்களுக்கு உதவுனாங்க அப்படின்னா பல லட்சம் குடும்பங்களோட வாழ்க்கை மேம்படும்.